குட் மார்னிங்க. குட் மார்னிங். இருங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி ஒரு டூர் போவோம். ஓகே 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 லைஃப் ஆஃப் வெப் டெவலப்பர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ இந்த வீடியோ வந்து லைஃப் ஆஃப் ஃப்ரீலான்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். லைஃப் ஆஃப் ஒரு 24 வயசு பையன் வச்சுக்கலாம். எப்படி ஒரு யூஷுவல் டே போகுது அப்படின்றத சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அந்த வீடியோ எடுக்குன்னு எனக்கு ஒரு ஆசையாக தான் இருக்குது. அப்படியே காட்டுறேன். என் ரூம் வந்து குப்பையாக தான் இருக்கும். இதில் வந்து திங்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்கேன். அது ஒரு வேறு பை இல்லைன்ட்டு அங்கே எழுதி வச்சேன். அதை படித்து பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை. ஏன் ரூம் இப்படி தாங்க குப்பையாக வச்சுப்பேன். எனக்கு சுத்தமாக வச்சுக்கணும் ஆசை. 2 days ஊருக்கு போக போகிறேன். வந்து பாருங்கள், வேறு லெவலில் க்ளீன் பண்ணிடுறேன். ஏன் இதுதாங்க நம்ம ரூமு இப்போதைக்கு. ஹலோ, இப்போ வந்து நான் ஷூ போட்டுக்கிறேங்க. இப்போ பார்க் தான் போக போகிறேன். இருங்க, வீடியோ ஃபோன் விழுந்துதான் அவ்வளோதான். வீட்டு உள்ளேயே ஷூ போட்டுட்ருக்கேன். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, போய் நம்ம ஷூவை போட்டுட்டு கிளம்புவோம். வெயிட், எப்பயுமே நான் வந்து சைடிஷ்ஷாக கொஞ்சம் கடலை வச்சுருப்பேங்க. எங்கள் வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது. காலையில் சாப்பிடுவேன், நைட்டில் சாப்பிடுவேன். எனக்கு தோணும் போதெல்லாம் எடுத்து சாப்பிடுவேங்க. சூப்பராக இருக்கும். யா ஓகே, நம்ம ஷூ போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்க் போகிறேன். பார்க் போகிற வழியில் உங்களுக்கு எல்லாத்தையும் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே, லெட்ஸ் கோ. இருங்க, ஹெட்செட் மாட்டுறேன். ஹெட்செட் மாட்டிக்கிட்டு என்ன பேசினாலும் யார் எதுவும் நினைக்க மாட்டாங்க. தனியாக பேசினா ஏதாச்சும் வளருன்னு நினச்சிப்பாங்க. அவ்வளோதாங்க, ஷூ போட்டு நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு ஆக்சுவலாக 11th படிக்கும் போது ஷூ போட சொன்னாங்க ஸ்கூலில். எனக்கு ஷூ போட சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு அப்போ ஷூவை வெறுத்தவங்க. இன்னும் ஷூ பிடிக்காமல் இருக்கேன். ஒரு டிப்பிக்கலான சென்னையில் ஒரு சின்ன இடம். யா லெட்ஸ் மூவ் ஆன் டு பார்க். ஆக்சுவலாக மார்னிங் நான் யூஸ்வலாகவே வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 4:35 4:20 இந்த டைமுக்கெல்லாம் எழுந்துக்கிறேங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒரு 5:36 7க்கெல்லாம் எழுதணும் ஆசை. ஆனால் இப்போலாம் சீக்கிரம் எழுந்துடுறேன். ஓகே, அது ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் வேக்கப் சைக்கிளை பில்ட் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. நான் நிறைய முறை இதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சம் ரீசன்னால் அது என்னால் முடியறதில்லை. இப்போ ஃப்ரீலான்சிங் சொல்லிவிட்டு சம்டைம்ஸ் வந்து லேட்டாக ஒர்க் பண்ணுவேன். சம் பர்சனல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் லேட்டாக தூங்குவேன். இந்த மாதிரி நிறைய என்னோடய சைக்கிளை வந்து பிரேக் பண்ணும். இப்போன்னு இல்லை, நான் எப்பயுமே அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் சைக்கிளை பில்ட் பண்ணதே இல்லை. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து கரெக்டான டைமுக்கு தூங்குறது எழுறது அப்படின்ட்டு ஒரு ஸ்லீப் டைமை செட் பண்ணுவேன். 10-11க்கு தூங்குறோம், 5-6க்கு ஷார்ப்பாக எழுறோம் அப்படின்ட்டு. இதுதாங்க நான் வரணும். டெய்லியும் வர பார்க். டெய்லியும் இல்லை, ஒரு சில நாளுக்கு மார்னிங் எழு தான் வருவேன், ஒரு சில நாள் வரமாட்டேன். இப்போ பட் யூஸ்வலாக டெய்லியும் வந்துட்டுருக்கு. எனக்கு இங்கே வர பிடிச்சிருக்கு. நம்ம உள்ள பார்க் போய் சுற்றுறதுக்கு பதில் எல்லா கதையும் பேசி உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே, இதுதாங்க பார்க். உள்ளே சூப்பராக இருக்கும். நேம் ஆஃப் த பார்க் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இது என்ன இடம்னு வேணால் கூட கண்டுபிடிங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது மார்னிங் வியூ. உண்மையை சொல்ல போனால் ப்ராப்பரான ரொட்டீன் அப்படின்னு எதுவும் இல்லைங்க. எனக்கு ஒரு ப்ராப்பரான ரொட்டீனில் இருக்கணும்னு ஆசை. ப்ரொடக்டிவாக இருக்கணும். மார்னிங் இதை செய்யணும், மதியம் இதை செய்யணும், இந்த டைமில் இதை ஸ்கெடியூல் பண்ணி இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் ரீசெண்டாக என்னால் அது எதுவுமே முடியல. ஸோ இனிமேல் ஸ்கெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணணுன்றது தான் என்னோடய ப்ரைமரி கோல். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக மார்னிங் எழுந்தவுடனே என்ன பண்ணுறேன்னா, கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது. என்னோடய கிளைண்ட் இருக்காங்களா, அவங்க சோஷியல் மீடியா ஹேண்டலிங்கான கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் மார்னிங் 4 மணிலேருந்தே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அது அப் டு 9, 10, 11, 12, 1 போயிட்டே இருக்கும். ஸோ மார்னிங்லேருந்து அந்த மாதிரி ஒர்க் தாங்க பார்த்துட்ருந்தேன். பட் அது ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஒர்க்கான டைம்ஸ் கரெக்டாக வச்சு நம்ம அதில் ஒர்க் பண்ணணும்னு இப்போ நினைக்கிறேன். மார்னிங் எழுந்து ஒன்று கொஞ்சம் வாக்கிங், எக்ஸசைஸ், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான டைம் இப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் பிளான் வச்சுருக்கேங்க. இது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு நார்மலான பார்க் தாங்க. சூப்பராக இருக்கும். பார்க்னாலே எனக்கு பிடிக்கும். சும்மா பார்க்குன்னு சொன்னாலே நான் போய் அங்கே நடந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நல்லா இருக்குங்களா? என்னோடய மைண்ட் செட் என்னென்னா,
மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு ஒரு ஃபுல் டைம் ஜாபில் போய் செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னால் அது ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எழுந்து குளிச்சுட்டு கிளம்பும் போது டெய்லியும் லேட்டாக போயிட்டு ஐ டோன்ட் லைக் தட் லைஃப். இப்போ நான் லிவ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்க இந்த லைஃப். என்னோடய ட்ரீம் லைஃப்னு சொல்லலாம். நான் நினச்சப்போ தூங்குவேன், நினச்சப்போ எழுவேன், நினச்ச விஷயத்த செய்வேன், என்னோடய எஃபோர்ட் போடுவேன், போட மாட்டேன் அப்படின்ற ஒரு ட்ரீமி லைஃப்பில் லிவ் பண்ணிகிட்டு இருக்குங்க. சூப்பராக தான் இருக்குது. பட் இது சூப்பராக அப்படியே மெயின்டைன் பண்ணிடணும். நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான டைம் கொடுக்கணுங்க. நான் இது இப்பயே பண்ணிவிடுவோம் அப்பயே பண்ணிவிடுவோன்னா அது வேலைக்கு ஆகாது. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணும், சேடாக இருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு ப்ராப்பரான டைம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், ஏதோ ஒன்று பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் டைம் கொடுக்கணும். டைம் தாங்க. நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் யூ வில் கெட் வாட் யூ வாண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. இப்போதைக்கு என்னோடய ஸ்கெடியூல் வந்து எப்படி எப்படி ஸ்கெடியூல் பண்ணலான்னு இருக்கேன்னா, மார்னிங் எழுந்து நான் வேக்கப் ஆகிட்டு இந்த வாக் ஃப்ரெஷ்ஷப் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே எழுந்து பார்க்கு வாக் வந்துடணும். அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 6 to 7 வந்து இந்த ஆடியோ புக் லிசன் பண்ணுறது, புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு பிளானில் வச்சுருக்கேன். ப்ளஸ் அதையும் முடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, என்னோடய பிஸ்னஸில் அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்குது. ஃப்ரீலான்சிங் தான். கிளைண்ட்டு அவங்களுக்கான கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். அது எல்லாத்தையும் இப்போதைக்கு நான் தான் ஃப்ரீலான்ஸராக தனியாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினச்சி வச்சுருக்கேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த ஆஃப்டர்நூன் வரை அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒர்க்கில் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் வீடியோவை ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி, தம்ப்நெயில் டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நாள் வந்து கிளைண்ட் மீட்டப் இருக்குங்க. கிளைண்ட் வந்து பார்க்கணுன்னு போனால் அன்றைக்கி ஃபுல் டே போயிடும். ஒரு நாள் நான் வந்து எப்படியும் ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் ஆச்சு மீட் பண்ணுவேன். 2 மீட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. முடிஞ்சால் 3 கிளைண்ட்டை மீட் பண்ணுவேன். அதுக்கு மீட் பண்ணுற எல்லோரும் வந்து நம்மளுக்கு ஓகே சொல்லிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அது போகிறது வருது அப்படின்னு போயிட்டுருக்கும். ஒரு சில நாள் ஃபுல்லாக சேல்ஸ் கால் பேசுகிறது, அங்கே லீட்ஸு கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறது, ஓல்டு லீட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் ஒரு சில நாள் செஞ்சிட்ருப்பேன். இப்போ ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கிறதுனால இந்த மாதிரி லீட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, அவங்கள கன்வெர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையும் நானே பண்ணிகிட்ருக்கேன். பட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்தராக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒர்க் அப்படின்னு பிரித்து கொடுத்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே தாங்க நான் ஸ்ட்ரக் ஆகுறேன். இது எப்படியாச்சும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். இது நான் விட்டுட்டுனா கடைசி சான்ஸ் எனக்கு அவ்வளோதான் கிடைக்காது. பர்ஃபெக்டாக இதை யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய லேர்னிங், நிறைய விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியும். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து நிறைய புக்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். 0 to 1, திங்க் அண்ட் க்ரோ ரிச் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். பட் மறுபடியும் படிக்கணும். அந்த 4 hour ஒர்க் வீக், இந்த பவர் ஆஃப் திங்கிங் பிக், வின்னர் எஃபெக்ட், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் ரீடிங்லேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேங்க. அதையும் தாண்டி ஒரு ஆஸ் எ பாயாக கேர்ளாக தனியாக இருக்கீங்கன்னா என்ன ஃபீல் வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஃபீலை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம செய்கிற விஷயம் கரெக்டு தானா, எல்லாம் கரெக்டாக போகுமா அப்படின்ற அந்த ஃபீலை கண்ட்ரோல் பண்ணணும். வேறு ஏதாச்சும் விஷயம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான எமோஷன்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். அதையும் தாண்டி நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். சேடாக இருப்போம் ஒரு சில விஷயத்தை நினச்சி, பர்சனலான விஷயத்தையும் நினச்சி சேடாகக்கூடாது அப்படின்னு நிறைய இருக்குல்ல. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மட்டும் இருக்கக்கூடாது, நிறைய ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஆல்ரெடி நான் ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணுறதுல சுத்தமாக மணி இல்லைன்றதுனால அதுலேருந்து வரணும். என்னோடய யூடியூப் சேனல்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அரௌண்ட் இப்போ ஒரு 7,000 rupees ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், வந்திருக்கு. அதில் ஒரு ரெவன்யூ எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய பிஸ்னஸே கரெக்டாக செஞ்சு அதுலேருந்து ரெவன்யூ எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால தான் ஒர்க்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. இந்த ஹோல் ப்ராசஸில் எனக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. எனக்கு ஹாப்பினஸை விட ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் ஹாப்பியாக இருக்கேன், ஒரு சில விஷயத்தையும் தாண்டி நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். பட் ஐ வாண்ட் டு பி அன்ஹாப்பி. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக போடணும். நான் போடுறதே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியுது. ஐ லைக் டு சேஞ்ச் மை செல்ஃப் இன் டு புட்டிங் மை ஹார்ட் ஒர்க் ஆன் சம்திங்
ஐயா இதையும் தாண்டி நம்மளுக்கு பர்சனலான ஒரு விஷயம் இருக்குது, அதையும் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாமே ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேங்க. இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பார்க்கு வந்தேன்னா தாங்க என்னோடய ஹாப்பினஸ். நான் வந்து இங்கே நடந்துட்டு ஃபுல்லாக ஆடியோ புக் கேட்டுட்டு எனக்கு வர ஐடியாஸ்லாம் சொல்லிவிட்டு நல்லாயிருக்கும் ஒரு மார்னிங். நான் இனிமேல் வந்து மதியம் டைமில் கூட வரப்போகிறேங்க இந்த மாதிரி பார்க்கு. ஈவினிங் டைமில் வந்துடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக இப்படி எழுந்து மார்னிங்லேயே வந்து ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், இல்லை இந்த மாதிரி பார்க் வந்துட்டுருப்பேன், ஏதாச்சும் ஆடியோ புக் கேட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சில நாள் கிளைண்ட் மீட்டப் பண்ணுவேன், இல்லைனா சேல்ஸ் கால் பேசிகிட்ருப்பேன். யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன், கிளைண்ட்டுக்கான ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் வந்து அப்படி இப்படின்னு நிறைய பிரித்து போட்டுருவாங்க. ஸோ இனிமேல் அது எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து டைம் ஸ்கெடியூல் பண்ணி ப்ரொடக்டிவாக இருந்து நிறைய ரிஸ்கியான விஷயத்த செஞ்சு எவ்வளோ சொல்கிறேன்ல, இதுமாதிரி செய்யணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐ எம் லிவிங் மை ட்ரீம் லைஃப். இன்னும் ஒரு சில விஷயம் கிடைச்சா இன்னும் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டுன்னு நினப்பேன். ஸோ ஹோப் எல்லாத்துக்கும் ஒரு பிலீவ் வச்சு டைம் கொடுத்து மூவ் ஆன் ஆகினா எல்லாம் அச்சீவ் பண்ணிடலாங்க, அவ்வளோதான். See how beautiful this park is. இது பார்த்தாலே மைண்ட் அப்படியே ரொம்ப காம் ஆகுது இல்லைங்க. இந்த மாதிரி நேச்சர் பிளேஸில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் எ டே இன் மை லைஃப் ஆஃப் 24 இயர் பாய் ஃப்ரீலான்சர். இது பார்ட் 2 வரும். எல்லாம் ப்ராப்பராக லைன் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ போடுறேங்க, கண்டிப்பாக வரும். என்னடா ஃபுல் டே போடுறேன்ட்டு இங்கேயும் முடிச்சிருன்னு பார்க்காதீங்க. யூஸ்வலாக அப்படி தான் இருக்குது. ரூம் போய் நான் மறுபடியும் ரூமை காட்டிகிட்டு இருக்க தேவையில்ல, வீடியோ இங்கே முடிச்சிடுவோம். என் டேயில் என்ன செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒர்க்கு முடிச்சுட்டு போய் நைட்டு ஒரு 10-11 மணிக்கு தூங்கிடுவேன். மிக்ஸ் ஆஃப் ஒர்க், தெர் இஸ் நோ ரொட்டீன். ஸோ இனிமேல் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன்.